வணக்கம் உறவுகளே. நாம் சின்ன வயசில் அருமையாக விரும்பி சாப்பிடக்கூடிய கோவை பழம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக சூப்பராக பழுத்து அருமையாக இருக்குது பாருங்கள் உறவுகளே. ரொம்ப சூப்பராக இருக்குது, அதோட கலரே பக்காவாக இருக்குது பாருங்கள். ரெட் கலரில் பழுத்து செமையாக இருக்குது. வேறு பழங்கள் இருக்கான்னு பார்த்துடலாம் பாருங்கள் உறவுகளே. ரொம்ப காடு மாதிரி உள்ள செடிகள் வளர்ந்துருக்கு. அதுக்கு கூட்டத்தில் தான் இந்த கோவைக்காய் செடியும் வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்னொன்று இந்த இலை மரவில் இனி ஒரு பழமும் இருக்குது பாருங்கள். அருமையான கோவை பழம். நம்ம சின்ன வயசில் தேடி தேடி சாப்பிட்ட பழம் ரொம்ப அருமையாக பழுத்து நிற்குது. நம்மளோட வேறு பழங்கள் இருக்கான்னு பார்க்குறேன். வேறு பழங்கள் ஒன்றும் இல்லை, ரெண்டே பழம் தான் இருக்குது பழுத்து. வேறு பச்சையாக பழங்கள் இருக்கான்னு பார்க்கலாம். வேறு பச்சையாக கோவை பழம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கோவை பழத்தோட கொடி தான் இன்னும் படர்ந்து போயிட்டுருக்கு பாருங்கள் உறவுகளே. உள்ளாடி நிற்குது ரொம்ப லாங்கில். செடி ரொம்ப கூட்டமாக இருக்கனால உள்ளாடியும் 2-3 நிற்குது பாருங்கள் உறவுகளே. செடி ரொம்ப கூட்டமாக இருக்குது, உள்ளாடி போக முடியல பாருங்கள். 2 பழம் உள்ளாடி நிற்குது. பழங்கள் உள்ள நிறைய பழுத்து இருக்கும்னு தோணுது. ரொம்ப கூட்டமாக இருக்குது, செடிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, உள்ளே போக முடியாத கண்டிஷனில். அதனால் உறவுகளை தூரத்துலேருந்தே காணொளி பதிவிடுகிற உறவுகளை பாருங்கள். உறவுகளை நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுவையான பழம் இது, ரொம்ப சுவையாக இருக்கும். நாம் தேடி தேடி விரும்பி சாப்பிட்ட பழம் இது உறவுகளை. ஓகே உறவுகளை, பாய்.